சினிமாவில் வந்து கேரவன் அட்ராசிட்டி நடிகர்கள்லாம் எப்படி கேரவன் இப்போ நடிகைகள் என்ன அட்ராசிட்டி பண்ணுறாங்க? நடிகைகள் அட்ராசிட்டிங்கிறது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு, காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. அதாவது வந்து மேனேஜர், காஸ்டியூமர், டச்சப் பண்ணுற பையன், மேக்கப் போடுற பொண்ணு, அப்புறம் தண்ணி எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்கல்ல, ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குற பொண்ணு, அசிஸ்டன்ஸ் அவங்க என்ன சார் பண்ணுறாங்க? அவங்க என்ன பண்ண, அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க பண்ணுறது என்னன்னா இவங்க பண்ண வைப்பாங்க. கூட வரவங்களுக்கு ஒரு படி தாண்டி இப்போ எல்லா வீட்லேயும் ஒரு 4 நாய் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாய் நாயான்னு இப்போ கேட்கக்கூடாது. நாய்க்கெல்லாம் இப்போ பேர் வச்சுட்டாங்க. ஜிம்மி, ஜம்மி, ஜும்மி, டம்மி, டும்மி, டிம்மி. ஒரு நடிகை இருக்காங்க. உங்களுக்கு அந்த நடிகை பற்றி தெரியுமா தெரியல. அந்த நடிகை எந்த ஊர் போனாலும் நாயை கூப்பிட்டு போக மாட்டாங்க. நாயை கூட்டிகிட்டு வருவேன், நாய்க்கு ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க, நாய்க்கு வந்து கேரவன் வேணும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. நாய்க்கு கேரவனா? ஆமாங்க, எந்த நாய்க்கு அப்படின்னு கேட்டுருக்காரு. ஏன்னா அவர் புரியல எந்த நாய்க்குன்னு. இல்லைங்க, நம்ம நடிகை வளர்க்குற நாய்க்கு தாங்க. நடிகை வளர்க்குற நாய்க்கா? ஏய், எத்தனை நாய்க்கு கேரவன் போட்டு கொடுக்குறது? சார் இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணியிருக்காங்கல்ல சார், நாய்க்கு ரூம் கேட்டு நான் ப்ரொடியூசர் நடுரோட்டில் படிச்சிருக்காங்கல்ல, அந்த புண்ணியமான நடிகை யார் சார்? மக்களே அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சினிமாவில் வந்து கேரவன் அட்ராசிட்டி பற்றி நம்ம பேசியிருந்தோம். நடிகர்கள்லாம் எப்படி கேரவன் வேணும்னு நடம் பிடிக்கிறாங்க. அதில் இப்போ நடிகைகள் என்ன அட்ராசிட்டி பண்ணுறாங்க? அடுத்து சரி சொல்லுங்க சார். நடிகைகள் என்ன அட்ராசிட்டி பண்ணுறாங்கன்னா, அந்த மேக்கப், அதாவது நிறைய கேட்பாங்கல்ல, அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும்னு, அந்த மாதிரி ஏதாவது அட்ராசிட்டி பண்ணுறாங்களா அப்படின்னு உங்ககிட்ட கேட்கலாம்னு விருப்பப்பட்டேன். நடிகைகள் அட்ராசிட்டிங்கிறது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு, காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து கொஞ்சம் அடுத்த எபிசோடில் பேசுவோம். இப்போ வந்து நடிகைகள் கூட வராங்கல்ல, அதாவது வந்து மேனேஜர், காஸ்டியூமர், டச்சப் பண்ணுற பையன், மேக்கப் போடுற பொண்ணு, அப்புறம் தண்ணி எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்கல்ல, ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் கொடுக்குற பொண்ணு, அசிஸ்டன்ஸு. அவங்க என்ன சார் பண்ணுறாங்க? அவங்க என்ன பண்ண, அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க பண்ணுறது என்னென்னா இவங்க பண்ண வைப்பாங்க. யார்? நடிகைகள். அவங்கள இவங்க பண்ண வைப்பாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து யார்? இவங்க அவங்களுக்கு காட்டி பண்ணுவாங்க. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மொத்தம் ப்ரொடியூசரை வச்சு பண்ணுவாங்க. மொத்தம் ப்ரொடியூசரை வச்சு பண்ணுவாங்க. சரி, இப்போ யார் சார் இதெல்லாம் பண்ணுறா? எல்லா நடிகைகள் தான். எல்லா நடிகையும் தான். அதாவது வந்து முதல்ல வந்து ஃபுட்டில் தான் ஆரம்பிப்போம். ஃபுட்டு வந்து கேட்பாங்க. அதாவது வந்து எனக்கு வந்து இந்த ஹோட்டலில் வந்து பொரிச்ச மீன் வேணும், அந்த ஹோட்டலில் வந்து சங்கரா மீன் வேணும், மீனே 4-5 வெரைட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மீனுக்கே 4 ஹோட்டலுக்கு சொல்லுவாங்க. இந்த ஹோட்டலில் வந்து நெத்திலி ஃப்ரை நல்லாயிருக்கும், வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த ஹோட்டலில் வந்து எறா ஃப்ரை நல்லாயிருக்கும், வாங்கிட்டு வந்துடுங்கன்னு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை கொடுப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து தனியாக போட்டுக்கணும். அது என்னென்னா, ப்ரொடக்ஷன் சீஃப் வந்து தனியாக நடிகைகளுக்கு உணவு வாங்கி கொடுக்குறதுக்குன்னு ஒருத்தனை அப்பாயின்ட் பண்ணிடுவாங்க. அவனுக்கு என்னென்னா, அவன் எந்த உணவுமே சாப்பிட்டுக்க முடியாது வாழ்க்கையில். அவன் எறானாலும் 2 பீஸ் சாப்பிட்றதே பெருசு, அப்படி ஏங்கி போயிருப்பான். அவன்கிட்ட போய் அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் கிங் ப்ரான்ஸ் வாங்கிட்டு வா, இந்த ஹோட்டலில் இது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவன் என்ன ஆகிறான், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே, மேடம் தெரியும் மேடம், அதானே, அங்கே தானே, ஆமாம் அந்த ஹோட்டல் தானே, ரஞ்சித் தானே, அங்கே போயிடுறேன் மேடம், அங்கே இது நல்லா இருக்குமே, அவனே எடுத்து கொடுப்பான். அங்கே மேடம் மீன் குழம்பு நல்லா இருக்குமே, ஆமாம்மாப்பா நான் மறந்துட்டேன், அந்த சேச்சி சொன்னாலா அப்படின்னு சொல்லுவாங்க. சேச்சினா யாருன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸு. சேச்சி சொன்னாலா, ஒரு குரூப்பே வந்து இறங்கியிருக்காங்கல்ல கேரளாவில், ஓ அந்த சேச்சி சொன்னா அது வாங்கிட்டு வந்துருப்பான் மீன் குழம்பு அப்படின்வாங்க. இன்னொருத்தன் சொல்லுவான், அவன் பேசிகிட்டே இருக்கும்போது, மேடம் உங்களுக்கு இந்த கருவாட்டு குழம்பு முச்சக்கட்டை போட்டு வேணும், அதானே, ஆமாம் அது அந்த மெஸ்ஸில் கிடைக்கும் மேடம் அப்படின்னா. அது மெஸ்ஸு எங்கே இருக்கணும்னா, கோடம்பாக்கத்தில் 7வது குறுக்கு தெருவில் 4வது சந்தில் 3வது வீடை தேடி போனீங்கன்னா அங்கே இருக்காது. திருப்பி அங்கேருந்து ஒருத்தர் சொல்லுவான், மெஸ்ஸு காலி பண்ணி போயிட்டாங்க. இதே ஆள் வந்து 18வது தெருவில் 8வது குறுக்கு தெருவில் 7வது வீட்டை இருப்பாங்கன்னுவாங்க. அங்கே போய் மெஸ்ஸை தேடி பிடிச்சி இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாவம், ஐயா நீங்கள் கருவாட்டு குழம்பும் உச்சக்கட்டையும் போடுறீங்களாமே அப்படின்வாங்க. ஆமாம் இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பார். ஆனால் ஆமாம் எங்கள் நடிகை, அந்த நடிகை பேர் சொல்லுவார், இந்த நடிகை வாங்கிட்டு வர சொன்னாங்க. உடனே அவர், ஓ நடிகையே கருவாட்டு குழம்பு வாங்கிட்டு வர சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக கட்டி கொடுப்பாரு. கட்டி கொடுத்துட்டு அவர் அங்கே மெஸ்ஸில் உள்ளவங்களுக்கு, இந்த நடிகை எங்கள் ஹோட்டலில் தான் சாப்பிட்றாரு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பார். இப்படி அவங்களுக்கு அங்கே கொண்டு போய் கொடுப்பாரு. இந்த மாதிரி அவங்க வாங்கிட்டு வர ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டு. அதாவது வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில், பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் மட்டும்தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் இதை வாங்கிட்டு வாங்க, அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் அதை வாங்கிட்டு வாங்க, இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் இதை வாங்கிட்டு வாங்க. இப்படி வந்து வெரைட்டியாக வாங்கிட்டு வந்து ஒரு 8 ஐட்டம் வாங்கிட்டு வந்து யார் சாப்பிடுவா? அத்தனையும் நடிகை சாப்பிட முடியுமா? நடித்தா சீனில் நடிக்க முடியுமா? மத்தியானத்துக்கு உழுந்து தான் தூங்கணும். இப்போ கேரவன் மாதிரி வந்துருச்சு, நிம்மதியாக தூங்குறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடச்சி போச்சு. அதனால் என்ன பண்ணுவாங்க, வாங்க நீ சாப்பிடுங்கன்னு டச்சப் பாயிலேருந்து எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துறது. இப்போ அவங்களுக்கும் சேர்த்து இவங்க வந்து அவங்களுக்கும் சேர்த்து தான் ஆர்டரே பண்ணுறது. ஆமாம், இவங்களுக்குன்னு ஆர்டர் பண்ணுறது. அதாவது வந்து ஒரு நடிகை யாராக வேணா இருக்கட்டும், ஒரு மனிதன்
ஒரு மீன் வறுவல் சாப்பிட்லாம், இல்லை மதியம் பண்ணால் 2 மீன் வறுவல் சாப்பிட்லாம், ஒரு மட்டன் சுக்கானா ஒரு 4 பீஸ் சாப்பிட்லாம், நாட்டுக்கோழி ஃப்ரைனா ஒரு 2 பீஸ் சாப்பிட்லாம், அப்புறம் ரசம் குழம்பு கிளம்பு ஊற்றி சாப்பிட்லாம். எல்லாம் இவ்வளவும் வாங்கிட்டு சொல்லி ஒரு ஆள் சாப்பிட முடியுமா? இதில் ஒரு குரூப் இருக்குது, இவங்களுக்கு கொடுக்கறது போக வீட்டுக்கு பார்சல் தனியாக போயிடும். அம்மா அங்கே காத்துக்கிட்டு இருப்பாங்க, இந்த அம்மா எங்கள் அம்மா, அப்புறம் பாட்டி முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியா, ஏன் தூங்க மாட்டாங்களா? இல்லை சாப்பிட்றதுக்காண்டி முழிச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. என் தங்கச்சி பொண்ணு இருக்குது, என் சித்தி பேத்தி இருக்குது, என் மாமா கொழுந்தியாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. புரியுது அவங்களுக்கெல்லாம் சோறு போயிடும். யார்? ப்ரொடியூசர் காஸ்ட்டில். இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணுறது சினிமாவில் காலங்காலம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இவங்க கூட வரவங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, கூட வரவங்களுக்கு ஒரு படி தாண்டி இப்போ எல்லா வீட்லேயும் ஒரு 4 நாய் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், நாய். ஏன் நாயான்னு சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன நந்தா வந்து நாயான்னு கேட்குறாருன்னு சொல்லி 4 பேர் கமெண்ட்டில் போடுவாங்க. இல்லை நாயான்னு இப்போ கேட்கக்கூடாது, நாய்க்கெல்லாம் இப்போ பேர் வச்சுட்டாங்க. ஜிம்மி, ஜம்மி, ஜும்மி. இல்லை நிஜமாங்க, டம்மி, டும்மி, டிம்மி. வாயில் நுழையாத பேர் வைக்கணும். ஆமாம், வாயில் நுழையாத பேருக்கெல்லாம் நாய்க்கு இது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க அப்பா பேரும் அம்மா பேரும் வைக்க முடியாது. வச்சா அப்புறம் கூப்பிட்டா அந்த பேரை சொல்லும்போது அவங்க அப்பா அம்மா வந்து அவர் அங்கேருந்து மேலே அவர் வேலை கிடையாது. அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும், நடிகையோட அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்கு என்ன வேலைன்னா, இன்றைக்கி வந்து பொண்ணு ஷூட்டிங் போகிறாளா, கால் ஷீட்டு ஒழுங்காக போயிட்டுருக்காளா, கரெக்டாக நடிக்கிறாளா, வீட்டிலேருந்து பார்க்குறது அப்பா வேலை. கூடவே வந்து நல்லா நடிக்கிறாளா, எப்படி நடிக்கிறா, மேக்கப் போடுறாளா, இந்த காஸ்டியூமை போட மாட்டாளே, ஐயோ இப்படியெல்லாம் போட மாட்டாளே, ஐயோ அப்படியெல்லாம் போட மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஒன்றும் இல்லை, சாதாரணமாக லோஹிப்பில் சாரின்னு போட்டுக்கிட்டு ஒரு லவ் சீனில் நடந்து வர மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் மலையாள படத்தில் நடிச்சிருப்பாங்க. அங்கே பார்த்து ஸ்விம்மிங் டெஸ்ட்டில் 2 பீஸில் இருந்துச்சுருவாங்க. அதாவது வந்து தண்ணிக்குள்ளேருந்து ஹான்னு மியூசிக் போடுவாங்க. அப்படி முடியெல்லாம் வேறு பறக்கணும், இப்படி அது மாதிரி செஞ்சு அப்படி தலையெல்லாம் சுற்றி அப்படி எந்திரிச்சு வர சீனில் இருக்கும். கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இங்கே வந்து மறந்துடுவாங்க. பெரிய ஸ்டார் ஆனோன்னு, ஹீரோ ஆனோன்னு அதெல்லாம் வந்துடுவாங்க. கூடவே அம்மா வருவாங்க. ஏமாங்க அதை நடிக்க மாட்டேன், என்னது கையை மட்டும் காட்டுமா? இல்லை மொத்தமாக காட்டினா தான் காட்டணும், கை மட்டும் காட்டக்கூடாது. ஏன் கை மட்டும் காட்டுறீங்க? இல்லைங்க, கையை ஒன்றும் இல்லைங்க, ஒரு தீவாரத்தில் காட்டுற மாதிரி சீனுங்க, அது கை மட்டும் தாங்க காட்டணும். இல்லை தீவாரத்தில் முழுசாக காட்டுற மாதிரி காட்டுங்க. நீ கை மட்டும் காட்டி வேறு ஏதாவது காட்டிட்டீங்கன்னா என்னங்க காட்ட முடியும்? அவங்க தீவாரத்தில் காட்ட போகிறாங்கங்க. ஐயோ கை மட்டும் காட்ட மாட்டாங்க, கை மட்டும் சாட்டை வைக்கூடாது அப்படிங்கிறாங்க நிறையா நடிகை. அம்மாவோட அம்மா இப்படிலாம் போயிட்டு இருக்கிற கதையில் இப்போ நாய் உள்ளே வர்றதுக்கு என்ன உங்களுக்கு என்ன அப்ஜெக்ஷனு? 4 நாய்ங்கிறது மினிமம், 7 நாய்ங்கிறது மேக்சிமம், 10-15 நாய்ங்கிறது அதிகபட்சம். நாய் பண்ணை வச்சுருக்காங்களா? நாய் பண்ணைலாம் இல்லை, நாய்க்கு வந்து அதாவது நல்ல எண்ணம். நாயெல்லாம் தெருவில் சுற்றுதே, தெருவில் சுற்றுற நாய்க்கெல்லாம் சோறு போடுறோமே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவங்க தெரு நாயெல்லாம் யாரையும் வளர்க்குறது இல்லை. இவங்க வளர்க்குறதெல்லாம் பெரிய காஸ்ட்லி நாயெல்லாம் ஃப்ளைட்டில் பறந்து வரும். இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, புஷ்ஷுன்னு நாய் கிடைக்குமா அப்படின்னாங்க. அது 7 லட்சமாச்சு அப்படின்னாங்க. 14 லட்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு குட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே யார்ட்டையாது இப்போ தான் அது வந்து மாசமாக இருக்குது, குட்டி வர்றதுக்கு 2 மாதமே ஆகணும்னு, எப்படியாவது கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்காதா அப்படின்னு கேட்பாங்க. ஏங்க மாசமாக இருக்குன்னா அதுவும் மாசமாக இருக்குது நாய், அது குட்டி போட்டால் தானே குட்டியை கொடுக்க முடியும். இப்போவே கேட்பாங்க, சீக்கிரம் கிடைக்காதா, சிசரின் இது ட்ரை பண்ண முடியுமா நாய்க்கு? ஏங்க அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. அப்படியா, சரி வெயிட் பண்ணுறேன், புஸ்ஸை வந்து நீங்கள் ஒரு 2 மாதத்தில் அனுப்பிச்சிருங்க, நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், 14 lakhs நான் வந்து உங்களுக்கு ஆர்டிஜிஎஸ் பண்ணிட்டேன், ஓகே தானே அப்படின்வாங்க. அதாவது பேசும்போது அவங்க எப்படி பேசுனா, ஓகே தானே, அதாவது புஸ் வரணும்ல, புஸ் வந்துடும். அந்த புஸ்ன்ற ஒரு நாய்க்கு வந்து ரூம் போட சொல்லுவாங்க தயாரிப்பாளர். வெளியூருக்கெலாம் போனால் ஒரு நடிகை இருக்காங்க, உங்களுக்கு அந்த நடிகை பற்றி தெரியுமா தெரியல. அந்த நடிகை எந்த ஊருக்கு போனாலும் நாயை கூப்பிட்டு போக மாட்டாங்க. நாயை கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க ஏன் நாயை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு அவங்ககிட்ட தான் நம்ம கேட்கணும். நாயை கூட்டிகிட்டு போவாங்க. அதே இந்த கேள்வி தான் ஒரு ப்ரொடியூசர் கேட்டார். நாயை கூட்டிகிட்டு வருவேன், நாய்க்கு ஃப்ளைட் டிக்கெட் போடுங்கன்ட்டாங்க. என்னம்மா நாய் எதுக்குமா அப்படின்னா, நாய் வருங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா ஃப்ளைட் டிக்கெட் போட்டுறேன், நாய்க்கு ஒரு ரூமை போட்டுருங்க அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ரூமு 5 ஸ்டாரில், நாய்க்கு வந்து அந்த ப்ரொடியூசர் சரி நாய்க்கு ரூம் போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் வந்து நாய்க்கு பக்கத்தில் ஒரு ரூம் போட்டிருக்காரு. அதே ஏரியாவில் இன்னொரு சீப்பான ரூம் போட்டிருக்காரு. அந்த நாயை காணான்னு நம்ம தேடி இருக்காங்க. காலையில் குளிச்சுட்டு வந்துட்டு டுஸ்பஸ் அப்படின்னு எல்லா பக்கமும் தேடி வந்திருக்காங்க. அந்த நாயை காணோம். டுஸ்பஸை காணாமே, என்னாச்சு அப்படின்னோடனே ப்ரொடியூசர் பக்கத்தில் ரூம் போட்டிருக்காரு. பக்கத்தில் என்ன பக்கத்து ரூம்லையா? இல்லைங்க, பக்கத்தில் ஒரு 4 பில்டிங் தாண்டி ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது, அதில் ரூம் போட்டிருக்காரு. ஐயோ, உடனே ப்ரொடியூசர் வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னு ப்ரொடியூசர் வந்திருக்காரு. என்னமோ ஏதோன்னு பதறி போய் வந்திருக்காரு. ப்ரொடியூசர்கிட்ட அந்த மாதிரி சொல்லியிருக்கு, ஏங்க நான் நாய்க்கு ரூம் போட சொன்னேன், நீங்கள் எங்கே அங்கே போட்டிருக்கீங்க? நாய்க்கு தானேங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஐயோ, நாயை வந்து நான் பார்க்கலைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும், நாய் என்னை பார்க்கலைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
என்னம்மா கஷ்டம் அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் கேட்டுக்காரு. என்ன அவன் பார்க்கலைன்னா அவன் ஏங்கி போயிடுவான், அவனை நான் பார்க்கலைன்னா நான் ஏங்கி போயிடுவேன், நான் ஏங்கி போயிட்டா நான் தூங்கி போயிடுவேன், நான் தூங்கி போயிட்டா அவங்க படம் தூங்கி போயிடும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்டுருக்காங்க. என்னம்மா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. மறுபடியும் சொல்லவா, புரியலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைம்மா புரிஞ்சிருச்சுமா, இப்போ என்னம்மா செய்யணும், இந்த ஹோட்டல்லே ரூம் போடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அம்மா இது 5 ஸ்டார் ஹோட்டல்மா அப்படின்ட்டு இருக்காங்க. பரவாயில்ல போடுங்க. இல்லைம்மா என்னம்மா இப்படி சொல்கிறீங்க, எங்க நான் தான் சொன்னேன் இல்லைங்க, அவன் என்ன பார்க்கலைன்னா அவன் ஏங்கி போயிடுவான், அவனை பார்க்கலைன்னா நான் ஏங்கி போயிடுவேன், நான் ஏங்கி போனேன் தூங்கி போயிடுவேன், நான் தூங்கி போனேன்னா உங்கள் படம் தொங்கி போயிடும், பரவாயில்லையா அப்படின்ட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போய் பக்கத்துலேயே ஒரு நான் ஏசி ரூமை போட்டார். நான் ஏசி ரூம் போட்டால் ஏம்மா நான் ஏசி ரூம் போட்டிருக்கீங்களே அப்படின்னு கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. உடனே நான் ஏசி ரூம் போட்டிருக்கீங்க என் நாய்க்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைம்மா நானே ஏசி ரூம் போடாமல் படுத்திருக்கேன், நீங்கள் நாய்க்கு நான் ஏசி ரூம் போட்டதை பற்றி கேட்குறீங்களம்மா, நான் நீங்கள் சொன்ன ஹோட்டலில் சொன்ன மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல்லே ரூம் போட்டேன், நாய்க்கு எதுக்கும்மா ஏசி, நான் ஏசி பத்தாதம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க சரி நான் ஏசியில் சிங்கிள் போட்டுமா, இல்லைங்க நான் ஏசியில் டபுள் போடணுங்க எங்கள் நாய்க்கு. ஏம்மா 2 நாய் படுத்துக்க போதாம்மா, ஒரு நாய் இங்கே இருக்குது இன்னொரு நாய் எங்கே இருக்குது அப்படின்னு அந்த கவுண்டமணி காமெடி மாதிரி ஒரு பாவம் யதார்த்தமாக கேட்டுக்காரு. எங்க இந்த காமெடி பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, என்ன பார்க்கலைன்னா அவன் எங்கி போயிடுவான், அவனை பார்க்கலைன்னா நான் எங்கி போயிடுவேன், நான் எங்கி போனா நான் தூங்கி போயிடுவேன், நான் தூங்கி போனால் அவங்க படம் தொங்கி போயிடுவோம், பரவாயில்லையா அப்படின்னு இருக்காங்க. சரிம்மா ஏசி ரூமே போட்டுருப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. ஏசி ரூமை போடுங்க, இல்லைன்னா அந்த டைலாக் நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஐயோ வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசரு வேறு வழி இல்லாமல் அந்த நாய்க்கு ஏசி ரூம் போட்டு கொடுத்துருக்காரு. இந்த அம்மாவுக்கு ஒரு 25,000 பில்லு, நாய்க்கு ஒரு 25 ரூபா பில்லு. இதில் பெரிய லொல்லு என்னன்னு கேட்டிங்கன்னா, நாய் வந்து அது 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற ஃபுட்டு தான் சாப்பிடுமா. ஹோட்டல் ரூம் பில்லை பார்த்துட்டு ப்ரொடியூசர் ஷாக் ஆகிருப்பார் சார். பொய்யா பழக்கம். நாய்க்கு இம்போர்ட்டடாக வரணுங்க, நாய்க்கு அங்கேருந்து வரணுங்க, நாய்க்கு இங்கேருந்து வரணுங்க. சரிங்க நான் படம் எடுக்க வந்து தப்புன்னு நினைக்கிறேங்க அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் இப்படி தான் உங்களுக்கு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பில்லெல்லாம் போட்டு எல்லாம் ரூம் போட்டு இனிமேல் வந்து நம்ம சென்னையிலேயே வந்து ஷூட்டிங் வச்சுக்கலாம், இந்த நாய் பொழப்பே வேண்டாம், அவருக்கு நாய் பொழப்பு தானே பாவம், அவர் நாய் பொழப்பே வேண்டாம்னு சொல்லி சென்னையில் வந்து லேண்ட் ஆகி பெரிய தப்பிச்சிட்டார். நல்ல விஷயம். ஆமாம் அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் நான் ஒரு 4-5 வருஷம் கழித்து பார்த்தேன். இப்போ சென்னைக்கு வந்துட்டாங்களே, சென்னையில் எதுவும் இப்போ நான் ஓகே பிரச்சனை சரியாயிடுச்சா? இல்லை சென்னையில் வந்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட இல்லை, ஆனால் வேறு ப்ரொடியூசர்கிட்ட போயிருக்காங்க. அவர் ஒரு கறக்கு முறுக்கான ஒரு ப்ரொடியூசர், அதுவும் எல்லாரையும் மிரட்டி வாழ வாங்குற ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் சினிமா இண்டஸ்ட்ரியில். கேட்டாங்க. ஆமாம் அவர்கிட்ட போய் ஒரு நடிகை, இந்த நடிகை இல்லை வேறு நடிகை, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாய் அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன நாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாய்க்கு வந்து கேரவன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாய்க்கு கேரவனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்க எந்த நாய்க்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா அவருக்கு புரியல எந்த நாய்க்குன்னு. இல்லைங்க நம்ம நடிகை வளர்க்குற நாய்க்கு தாங்க. நடிகை வளர்க்குற நாய்க்கா, ஏய் எத்தனை நாய்க்கா கேரவன் போட்டு கொடுக்குறது, எத்தனை நாய் இப்படி சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த மேனேஜர்கிட்ட. ஏய் இல்லை சார் நான் போட்டு கொடுக்குறது அத்தனையுமே நாய்க்கு தான் அப்படின்ட்டு இருக்காரு. இல்லை சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு பறிஞ்சு கட்டி ஓடி வந்திருக்கான். இது எதுக்கு சொல்கிறேன்னா, கொஞ்சம் விட்டா நாய்க்கு கேரவன் கேட்குற காலம் கூடிய சீக்கிரம் வந்துடும். நீங்கள் வேணால் பாருங்கள். அந்த ப்ரொடியூசர் அதட்டிட்டார், எல்லா ப்ரொடியூசரும் அதட்ட முடியலையே. இந்த நாய்க்கு ரூம் போட்டு கொடுத்தார்ல பெங்களூரில், அதான் ஒரு சாதாரண ரூமு, அப்புறம் வந்து அடுத்து வந்து நான் ஏசி, அப்புறம் ஏசி வரைக்கும் ட்ரை பண்ணி போட்டு கொடுத்தார்ல, அந்த ப்ரொடியூசரை நான் சமீபத்தில் பார்த்தேன். அந்த படம் என்னாச்சுன்னா கேட்கலாம். அந்த படம் என்னாச்சுன்னா அவருக்கே தெரில. ஏன்னா அவரே தெரில. ஏன் சார்? நிஜமாக தான். நான் என்ன சார் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமாக அந்த ப்ரொடியூசரை பார்த்து கேட்டேன். அந்த ப்ரொடியூசர் என்ன சொன்னார், என்ன பார்க்கலைன்னா அவன் எங்கே போயிடுவான், அவனை பார்க்கலையா நான் எங்கே போயிடுவேன், நான் எங்கே போனால் தூங்கி போயிடுவேன், தூங்கி போனால் உங்கள் படம் தூங்கி போயிடும் அப்படின்னாரு. என்ன சார் என்னாச்சு சார் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அவர் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது என்ன பார்க்கலைன்னா அவன் எங்கே போயிடுவான், அவனை பார்க்கலைன்னா நான் எங்கே போயிடுவேன், நான் எங்கே போனால் தூங்கி போயிடுவேன், தூங்கி போன படம் அவங்க தூங்கி போயிடும் அப்படின்னாரு. சோ இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு ப்ரொடியூசரோட நிலைமை. இவ்வளோ மோசமாக போகணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளும் ஒரு ப்ரொடியூசராக இருக்குமே, இந்த நிலைமை என்றைக்கு நமக்கு வரப்போதோ அப்படின்னு ஒரு பயந்துட்டு, சரி சார் டீ குடிச்சிங்களா சார், டீ குடிக்கிறீங்களா சார் அப்படின்னு மறுபடியும் அவனை பார்க்கலைன்னா அப்படின்னு ஆரம்பிச்சார். சார் வரேன் சார், இல்லை சார் வரேன் சார், ஓகே சார் தேங்க்யூ சார், நல்லா இருக்கீங்களா சார், ஓகே சார் அப்படின்னு. என்ன பார்க்கலைன்னா அப்படின்னு ஆரம்பிச்சார். இல்லை இருங்க வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நிலைமை
அவ்வளோ மன உளைச்சல். அவ்வளோ மன உளைச்சல் இல்லை, மன உளைச்சலுக்கு மேலே மன உளைச்சல். மனசை உளைச்சல் படுத்துறதுனா ஒரு அளவுக்கு உளைச்சல் படுத்தலாம். அந்த உளின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து படுக்க போட்டு ப்ரொடியூசரை குத்து நான் மண்டையில் மெதுவாக தட்டி செதுக்கிட்டா பரவாயில்ல, நெஞ்சிலே போட்டு குத்துன்னு குத்துனா படம் எடுக்க வருவேன் படம் எடுக்க வருவேன் அப்படின்னு சொல்லி குத்துனா அப்புறம் அந்த ப்ரொடியூசர் என்ன ஆகும்? அந்த கதை தான் இப்போ நடிகளை வச்சு தானே எடுத்தாகணும். அதாவது அட்ராசிட்டி செய்ய வேணான்னு நம்ம யாரையும் சொல்லலை, புரியுது உங்களுக்கு? நாய் வந்து ஒரு ஜீவன் தான். நாய்க்கு வந்து நீங்கள் பால் கொடுங்க, சோறு கொடுங்க, எல்லாமே கொடுங்க, வேணான்னு சொல்லலை. எலும்பு துண்டு வேணுன்னா எலும்பு துண்டு சாப்பிட்ற நாய்க்கு எலும்பு துண்டு தான் போடணும். பால் குடிக்கிற நாயின்னு ஒன்று இருக்கும், புரியுதா உங்களுக்கு? புல்லு திங்கிற மாடுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு போய் எலும்பு திங்கி போட முடியாது. சாப்பிட்ற நாய்க்கு சாப்பிட்றது போடுங்க. ஆனால் வந்து இப்படியா ப்ரொடியூசர் காஸ்ட்டில் அட்டகாசம் பண்ணுவீங்க? ஏன் நாய் சாதாரணமாக ஒரு ரூமில் வந்து படுக்காதா? சரி, அப்படியே படுக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நாயை வந்து உங்கள் ரூமில் படுக்க வச்சுட்டான்னு அதுக்கு ஒரு பதில் வச்சுருக்காங்க, என்ன தெரியுமா? அங்கேயும் இங்கேயும் ஓடுமா, பெட்டில் ஓடுமா, இங்கே ஓடுமா. அதாவது வந்து நடிகையோட நிம்மதியை கெடுத்துருமா அந்த நாய். அப்போ நாய் உங்கள் கூட இருந்தால் அந்த நாய் நிம்மதியை கெடுக்குது. அந்த நாய்க்கு ஒரு ரூமை போட்டு அந்த ப்ரொடியூசர் நிம்மதி நீங்கள் கெடுக்குறீங்க. இது எந்த கதை? இது நியாயமா? இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணியிருக்காங்கல்ல சார், நாய்க்கு ரூம் கேட்டு நான் ப்ரொடியூசரை நடுரோட்டில் நிப்பாட்டிருக்காங்கல்ல, அந்த புண்ணிய நடிகை யார் சார்? இன்னும் கடைசியில் இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்போ யாருன்னு தெரிஞ்சுக்கணும், ஆடியன்ஸுக்கு தெரிய வேணாம் யார் சார் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்காங்க, யார் சார் அப்படின்னு கேட்பாங்கல்ல. சரி, அது வந்து டைரெக்டாக சொல்லி யார் மனசையும் நம்ம புண்படுத்த வேண்டாம், வேண்டாம் விடுங்க. இல்லை சார், யார் அந்த நடிகை? சரி, வேற ஒரு கதை சொல்கிறேன் நந்தா, சொல்லட்டுமா? இன்னொரு கதை. ஓகே, வேற கதை. அதாவது என்னென்னா, அந்த காலத்தில் ராமராஜன், மோகன், இந்த சுரேஷ்னு ஒரு நடிகர் இருந்தார், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அந்த ராமராஜன் இவங்கெல்லாம் மார்க்கெட்டில் வந்து பீக்கில் இருந்தாங்க. பீக்கில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய படம் பண்ணுவாங்க. ஏன் சத்யராஜே ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காரு, ஒரே வருஷத்தில் 28 படம் நடிச்சாராம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் அவர் ஃபோட்டோவாக இருக்குமா, எந்த பக்கம் பார்த்தாலும் அவர் பேனராக இருக்குமா, எந்த பப்ளிசிட்டி பார்த்தாலும் அவர் பேனர் இருக்குமா. இப்படி நடிகர்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க. சினிமா அப்படி இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, சாப்பிட்டு வச்சு இருந்தாங்க. ஏன்னா அப்போ நாயெல்லாம் இல்லை, நாய் இருந்துச்சு, நடிகை வீட்டில் நாய் இல்லை, புரியுதுங்களுக்கு? அது மாதிரி இருந்த காலத்தில் ப்ரொடியூசர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தேடி போவாங்க நடிகர்களை, அந்த மாதிரி நடிகர்களை. ஒரு உதாரணத்துக்கு சத்யராஜ், ராமராஜன், மோகன், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் நிறையா படம் பண்ணுறதுனால ப்ரொடியூசர்ஸ் போய் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க தம்பி, எனக்கு ஒரு படம் தம்பி அப்படின்வாங்க. இதில் முக்கியமாக அந்த இடத்துல ஒரு விஷயம் என்னென்னா, கூட அவங்க ப்ரொடியூசர் போகும்போது ஒரு அல்ஸை கூப்பிட்டு போவாங்க. அல்ஸுனா யாருன்னா அல்லக்கை ஒன்று கூப்பிட்டு போவாங்க. அந்த அல்லக்கையோட வேலை என்னென்னா, ப்ரொடியூசருக்கு அந்த தேதி கொடுக்கறதுக்கு அந்த நடிகர் லைட்டாக முரண்டு பிடிச்சாருன்னு வச்சுங்க, அதை பட்டி டிங்கரிங் பார்த்து கரெக்ட் பண்ணி அந்த அட்வான்ஸை கையில் வாங்க வைக்கணும். அதுதான் அந்த அல்லக்கையோட வேலை. அந்த அல்லக்கை எப்படி ரெடியாக இருக்கும். அவர் நடிகர்கிட்ட போய் தம்பி எனக்கு ஒரு படம் பண்ணுங்க தம்பி. அவர் நடிகர் சொல்கிறார், இல்லை சார் 2 வருஷத்துக்கு மேலே டேட்ஸ் கொடுத்துருக்கேன் சார், நான் ஆல்ரெடி 18 படம் கையில் வச்சுருக்கேன் சார், அது முடிகிறதுக்கே 2 வருஷம் ஆயிரும் போல் சார், நான் கொஞ்சம் நாள் கழித்து வாங்கிக்கிறேன் சார், பண்ணுறேன் சார் உங்களுக்கு ஒரு படம். ஆனால் நடிகை யாருமே பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. பண்ணுறேன் சார் உங்களுக்கு படம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், பண்ணுறோம் சார், நம்ம பண்ணுறோம் சார், நம்ம சேர்ந்து பண்ணுறோம் சார், நீங்கள் அப்புறம் வாங்கிக்கிறேன் சார், அட்வான்ஸ் மட்டும் வேணாமே சார் அப்படின்வாங்க. நான் சொன்னேன்ல, அந்த அல்ஸு இது அப்படியே பார்த்துட்டே இருக்கோம், அட்வான்ஸ் வேணாங்கிறோம் அப்படின்னோன்னா இவர் ப்ரொடியூசர் அல்ஸ் இப்படி லுக் விடுவார், யோ வந்த வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விட்டுருவார். லுக் விட்டு ப்ரொடியூட்டர் சிக்னல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த அல்ஸு ஸ்டார்ட் பண்ணிடும். தம்பி அப்படி சொல்லக்கூடாது தம்பி அப்படின்னு நிமிர்ந்து உட்காந்துரும். அல்ஸுக்கு அப்போ தான் வேலையே. என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. அதாவது பெரிய ப்ரொடியூசரு வெள்ளிக்கிழமை மதுமா 5 லட்ச ரூபாயை மஞ்சப்பையில் வச்சு சுற்றி கொண்டு வந்திருக்கிறாரு, உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறாரு. இந்த நேரத்தில் நீங்கள் வேணான்னு சொல்லலாமா தம்பி அப்படின்னு கேட்பாரு. இல்லைண்ணே நிறையா படம் இருக்குண்ணே, அதனால தானே, நான் வேறு ஒன்றும் இல்லைண்ணே, அப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி, வரலட்சுமியை வேணான்னு சொல்லக்கூடாது தம்பி, அதுவும் வெள்ளிக்கிழமை வேணாமா சொல்லவே கூடாது தம்பி, வாங்குங்க தம்பி அப்படின்வார். அவர் அதுக்கு மேலே அந்த நடிகை சொல்வார், இல்லை அண்ணே சின்ன ஒரு ஹெசிடேஷன் தானே, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுண்ணே. தம்பி வரலட்சுமி வேணான்னு சொல்லக்கூடாது தம்பி, முதல்ல நீ லட்சுமியை கையில் வாங்க, லட்சுமி கையில் வாங்க அப்படின்வார். அதுட்டுவார், வாங்க லட்சுமியை அப்படின்வார். அது போய் அந்த நடிகை பார்த்து, என்னடா இது வேணான்னு சொல்லிட்டு, அதை சைக்காலஜிக்கலாக என்னென்னா, இதை வேணான்னு சொல்லிட்டேன்னா இனிமேல் உனக்கு லட்சுமியே வராதுரா அப்படிங்கிற மாதிரி அட்டாக் பண்ணுவான் அந்த அல்ஸு. ஒருத்தவங்க அவன் பயந்துக்கிட்டு, சரி கொடுங்கண்ணே, வரலட்சுமியை வாங்க மாட்டேங்கிற வாங்க அப்படின்வான். டக்குன்னு அவர் வந்து அந்த கையில் வாங்கிப்பார் அந்த அட்வான்ஸை, அந்த படம் கம்மிட் ஆயிரும். இப்படியெல்லாம் ப்ரொடியூசர்ஸ் படம் எடுப்பாங்க, கூட ஒரு அல்ஸை கூப்பிட்டு போவாங்க, புரியுது அவங்களுக்கு? இது ஒரு சின்ன கதை. ஏன் சார் இந்த கதைக்கு அந்த கதைக்கு என்ன சார் சம்மந்தம்? ஏதோ மாட்டு கதை மாதிரி கொண்டு வந்து தென்னை மரத்தை கட்டிட்டு போகிறீங்க, என்ன சார் சம்மந்தம்? சம்மந்தம் இருக்குன்னு அந்த சம்மந்தம் இருக்குது. சம்மந்தம் இருக்கிறதுனால அது என்ன ஒரு குட்டி கதையை சொல்லியிருக்கிறேன். திருவள்ளுவருங்கிறது 2 லைனு, அது பொருளாக்கம் பண்ணால் எவ்வளோ விரிவாக்கம் பண்ணால் எவ்வளோ பேசலாம், ஒரு 2 லைனை வச்சு.
அது மாதிரி இப்போ நம்ம விரிவாக்கம் பண்ணி முதல்ல பேசிட்டோம். இப்போ திருவள்ளுவரில் உள்ள 2 லைன் மாதிரி ஒரு விஷயத்தை நான் திருக்குறள் மாதிரி 2 சொல்லியிருக்கேன். லைன். இதை வந்து நீங்கள் விரிவாக்கம் பண்ணி இல்லைன்னா இதை சுருக்கி எப்படியோ நீங்கள் வந்து அது விடையை கண்டுபிடிச்சிக்கங்க. நேயர்களுக்கு ஒரு புதிய இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. நேயர்கள் வந்து ரொம்ப கெட்டிக்காரவங்க. நேயர்களை வந்து நம்ம குறைச்சி இடம் போடக்கூடாது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, இப்போவே அவங்களுக்கு தெரியும் யார் அந்த நடிகைன்னு. இன்னும் நீங்கள் தான் புரியாமல் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. போதும்னு நினைக்கிறேன் அந்த விளக்கம். ஓகே சார், நான் யோசிச்சுட்டு நானே வந்து கமெண்ட்ல வேற ஐடியிலேருந்து போடுறேன் சார். போடுங்க. ஏன்னா யாரும் ஏன்னா நீங்கள் தான் எல்லா கமெண்ட்லேயும் வேறு ஐடியில் போடுறீங்க. ஐயா எனக்கு அந்த பழக்கம் இல்லைங்க ஐயா. சரிங்க சார், எனிவேஸ் யார் அந்த நடிகை அப்படிங்கிறத யோசிப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி.